ஓகே ஷபீர், இது ஒரு திட்டமிட்டு ஒரு பிரதான எதிர்க்கட்சியை ஒரு 10ல் 1ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறதுங்கிறது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? தாவேகாவோட நிலைப்பாடாது? அது ஒரு தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜியாக தான் அதை அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இவருக்கு பர்சனல் மோட்டிவேஷன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இபிஎஸ் யார் வேணா இருக்கலாம், ஆனால் அதை தலைமை அனுமதிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. நீங்கள் அவங்க பிரதான எதிர்க்கட்சியாக நாம தான் இருக்கோம் அப்படின்றது தான் தாவேகாவோட ஸ்டாண்டு. தாவேகா ஆல்ரெடி அது வரைக்கும் கூட ஓகே, நான் பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்துட்டேன், எனக்கு ஆதரவு இருக்குங்கிறது வரைக்கும் ஓகே. ஆனால் 10ல் 1 கட்சி தான் அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது எப்படி ஏற்புடைய ஒரு வாதமாக இருக்கும்? அல்லது நீங்கள் அண்டர்மைன் பண்ணலாம், இல்லை அதிமுக இன்னைக்கு வலுவா இல்லைன்னு சொல்லலாம், அதுக்கான உரிமை கூட அந்த கட்சிக்கு இருக்கலாம் தாவேகாக்கு. ஆனால் 10ல் 1 அந்த கூட்டணியில் இருக்கிற 10ல் 1ன்னு சொல்றதன் மூலமா என்ன ஸ்ட்ராட்டஜி? இல்லை, அது அவருடைய பர்சனலாக அவருக்கு இருக்க மோட்டிவேஷன் கூட அதில் அடங்கி இருக்கிறது. ஏன்னா அவருக்கு அவர் இபிஎஸ்க்கு எதிராக களமாடுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதனால அவர் தாவேகாக்கு போயிருக்காரு. அந்த மோட்டிவேஷனோட தான் அவர் அங்க செயல்படுகிறார். அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு செங்கோட்டையன் 10ல் 1ன்னு சொன்னாரு, மற்றும் பலர்னு சொன்னது திரு விஜய். மற்றும் பலர் டிவிகே உடைய அந்த ஸ்டாண்டே அதுதான். அவருக்கு பர்சனல் ரிலேட்டா இருக்க முடியாதுல்ல, அவருக்கு பர்சனலா எடப்பாடி மேல இல்ல. பட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவங்க அதுதான் நிறுத்துறாங்க. அவங்க நீங்க ஏடிஎம்கே நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னா அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு விரும்புறாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. இப்போ ஏடிஎம்கே சமீப காலமாக விஜய கிரிட்டிசைஸ் பண்றதுனால இப்போ ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில டிஎம்கே ஒண்ணும் இல்ல, இப்ப களம் என்பது அப்படி பார்க்க முடியாதுல்ல. என்னன்னா திமுக அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன? என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதிமுக கூட்டணின்னு சொல்லாம என்டிஏ கூட்டணின்னு தொடர்ச்சியா சொல்றாங்க. அதனோட இன்னொரு வருஷம் தானே விஜய் சொல்றாரு. அப்ப திமுக கூட்டணியோட வாய்ஸை விஜய் எக்கோ பண்றாரான்னு ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல நீங்க விஜய் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் பண்றாரு. அதாவது ஏடிஎம்கேவை அவர் சொல்லும் போது என்டிஏ அப்படின்னு சொல்லும் போது முழுக்க முழுக்க பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டது அப்படின்ற அந்த விஷயத்தை அவர் அதான திமுக கூட்டணி சொல்லுது. திமுக நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஏடிஎம்கேவை பிஜேபியோட கனெக்ட் பண்ணி நீங்க பேசும்போது தான் அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அது மக்கள் மனசுல போய் நிக்கும் அப்படின்னு. ஆர்கே எஸ் இல்ல இது ஷபீர் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி தாவேகானோட ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் திமுக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதுல இருந்து அப்கோர்ஸ் திமுக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் அதிமுக அட்டாக் பண்றாங்க. அதனால இந்த 2 கட்சிகள் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவை அட்டாக் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய அந்த எண்ணம், அந்த நோக்கம் தான் நிறைவேறவில்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தாவேகாவும் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு ஈச் அதர அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் அப்படியே மழுப்புற மாதிரி இருக்குமா என்று தாவேகா எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆனா அது கிடையாது. மிக மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி திமுக அட்டாக் பண்றாரு. தெளிவாக ஒவ்வொரு நாளும் மு.க. ஸ்டாலின் பாஜக கூட்டணி என்று என்டிஏ அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப தாவேகாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியில எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணும்போது அப்கோர்ஸ் அவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள், அது மு.க. ஸ்டாலின் ஆற்றவில்லை, நேரடியா எதிர்வினை ஆற்றுறதில்ல அவங்க. தலைவர்கள் ஆற்றுறது கிடையாது. அதிமுக அட்டாக் பண்ணும்போது ஏறத்தால் அதேதான். எடப்பாடி பழனிசாமி 1 இடத்துல பேசியிருக்காரு, அது பப்ளிகா தான் பேசுவாரே தவிர தலைவர்கள் அங்கேயும் பேசுறது கிடையாது. ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்களே. இப்ப இன்னைக்கு கூட கடம்பூர் ராஜு அவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாரு, மெர்சல் படத்தப்ப பிரச்சனை வந்துச்சு, நாங்க தீர்த்து வச்சோம், அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கிறாரு. அவர் பார்த்தது என்னை அதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து திரு செல்லூர் ராஜு சொல்றாரு, ஒரு கல்லூரிக்கு வேணா முதல்வர் ஆகலாம், ஆனா இங்க முதல்வர் ஆக முடியாதுங்கிற அளவுக்கு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. எப்படி அந்த விமர்சனங்கள் நேரடியா கூர்மைப்படுற மாதிரி இருக்கேன். இல்ல என்னுடைய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன நினைத்தார்கள் பாத்தீங்கன்னா 2 கட்சிகளும் தாவேகாவை மட்டும் குறிவைத்து தாவேகாவை மட்டும் தாக்கி கொண்டு இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்கோர்ஸ் பாஜகவை திமுக தாக்கி கொண்டுதான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தாவேகா மேல தாக்குதல்கள் வரவில்லை. திமுகவினுடைய மிக கடுமையான தாக்குதல்கள் யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக மேல, அதிமுக மேல. அதிமுகவினுடைய கடுமையான தாக்குதல் யார் மேல இருக்குன்னா நேச்சுரலி திமுக மேல, ஏன்னால் அதுதான் அரசாங்கத்தில் இருக்கிறது. அப்ப இதை தாண்டி தாவேகாவுக்கு அந்த இடத்தை கேப்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்பவும் இந்த அட்டாக்னு பாத்தீங்கன்னா தாவேகா மேல ஒரு 30% 40% அதிமுக வச்சால் பாக்கி இருக்கின்ற டைம் பூரா யாரு மேல வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக
மேலதான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது வந்து முழுக்க முழுக்க திமுகவை மறந்து, இல்லை என்றால் திமுகவை அந்த இடத்துல இருந்து மாற்றிவிட்டு தாவேகா மேல வைக்கவில்லை. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன்ல வந்து தாவேகா இஸ் ஆக்சுவலி லூசிங் அவுட் தான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கு. ஷியாம் சார், இப்போ ஒருவேளை இப்போ திமுக அதிமுக அல்லது இரண்டு அணிகள், அவங்க இரு அணிகள்னு கூர்மைப்படுத்தக்கூடியதாக களத்தை மாத்துறாங்க, ரெண்டு பேருமே மாறி மாறி பண்ணும்போது, அப்போ தாவேகா இல்லை இது பலமுனை போட்டி தான் சொல்றதுக்காக இப்படி ஒரு வியூகத்தை எடுக்கிறாங்களா? ஏன்னா இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் நேரடியான எந்த தாக்குதலையும் தாவேகா மேலே வரல, ஆனால் அவங்க தான் தொடங்குறதா வில்சன் சொல்றாரு. அதிமுக இது வரைக்கும் பேசல, ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அமைதியாக எப்படி போக முடியும் அப்படிங்கிறாரு. அதை எப்படி, அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறீங்க? இப்போ எனக்கு என்னமோ வில்சன் சொல்கிறதா சரின்னு நான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ்லேருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தாவேகாவுக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுங்கிறதா என்னோட கருத்து. விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லை, அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். அது கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி தான், பிற சம்பவங்களாக இருந்தாலும் சரி. உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் அங்கே பிரதான கட்சி, திமுகவும் அதிமுகவும். இங்கே அதிமுக கூட்டணி தான் சொல்லணுமே தவிர பாரதிய ஜனதா தலைமையிலான பலர்னு சொல்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஜனங்களே அதை திமுக கூட்டணியிலேயே அவங்களை அப்படித்தானே சார் விமர்சிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணின்னு சொல்றதன் மூலமா அதிமுகவை வந்து ஒரு இரண்டாவதாக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தானே. அவங்க என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. திமுக அது அப்படிதான் சார் சொல்லுவாங்க, அதிமுகவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நேத்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி கேட்டிருக்காரு, திமுக கூட்டணின்னு தான் சொல்றாங்க, இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறாரு. இந்தியா கூட்டணி எங்க இருக்கு சொல்லுங்க? கேரளால இருக்கா? இந்தியா கூட்டணி எங்க இருக்குன்னா வட இந்தியால நம்ம எல்லாம் இல்லாத இடத்துல இருக்கு. திமுக இல்லாத பீகார்ல இந்தியா கூட்டணி இருக்கும், திமுக இல்லாத அல்லது அதிமுக இல்லாத அங்க வந்து என்டிஏ கூட்டணி இருக்கும். இங்க வந்து மாநில கட்சிகள் இருக்கிற இடத்துல தேசிய கட்சிகள் கூட்டணி அமைத்தால் அது மாநில கட்சிகளின் கூட்டணி தான். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா பிராக்டிகலா யதார்த்தமா அது இல்ல. அப்போ விஜய் வந்து எந்த இடத்துல அவர் ஸ்ட்ராட்டஜி இல்லாம செயல்படுறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரியாக அவரோட நேரேட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து மாறுதுங்க. இப்போ உதாரணமாக ஃப்ரெஷ் தானே அவரோட அப்பீல். அப்போ செங்கோட்டையனை அட்மிட் பண்றது மூலமா என்ன வந்து புரிஞ்சுக்கிறோம் நம்ம பலரும் வந்து பிற கட்சிகள்ல இருந்து வராங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்குவாங்க ஜனங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்க? திருப்பி பழையபடி அவங்க தானே போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க. சீட்டு கொடுத்துட்டாரு, செங்கோட்டையன் சொல்றாரு 26 சீட்டையும் வென்று எடுத்து விஜய் காலடியில் வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது உண்மையிலேயே சாத்தியமா கொங்கு மண்டலத்தில்? அப்படி சொல்றதே வந்து ஒரு அதாவது விஜய் ஜெயிக்கிறது, விஜய்க்காக வேலை பார்க்கறது அது வேற விஷயம். ஆனா பிராக்டிகலா இத்தனை வருடங்களாக ஒரு பேனர்ல பார்த்துட்டோம், ரெட்டேலைக்கு ஓட்டு கேட்டு பார்த்துட்டோம். அப்போ திடீர்னு ரெட்டையிலேயே கிடையாதுங்க, அது 10ல் 1ங்க அப்படின்னு சொன்னா அது ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் மாறி வரணும். கே சார் என்ன சொல்லுவாரு, எப்படி என்னாச்சு நீங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க திமுகவுக்கு போய் அப்படின்னா, இது வந்துங்க நம்ம பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீடு போற மாதிரி, புகுந்த வீட்டுக்கு போனா புகுந்த வீடு மாதிரியே நடந்துக்கிடணும் அண்ணாச்சி சொல்லுவாரு. அது கரெக்ட் தான் நானும் நினைக்கிறேன். அப்போ இவரு பிறந்த வீடா புகுந்த வீடா எதுவுமே தெரியாம குழப்பி அடிக்கும் போது ஜனங்க வந்து குழம்புவாங்க, அது லாஸ். அப்ப விஜய்க்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல. விஜய் தடுக்கணும், இதெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை வந்து விஜய்க்கு இருக்கு, ஸ்டாலினுக்கு இருக்கு, இபிஎஸ்க்கு இருக்கு. அவங்க தலைவர்கள்